வணக்கம் நண்பர்களே. இன்று இந்திய வரலாற்றில் மிகவும் புத்திசாலி மனிதர்களில் ஒருவரான தெனாலி ராமனை பற்றிய மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் வேடிக்கையான கதையை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கதையின் பெயர் கிணற்றின் உரிமையாளர். வாழ்வில் நகைச்சுவை, புத்திசாலித்தனம் மற்றும் நியாயம் எப்படி பேராசையையும் சுயநலத்தையும் தோற்கடிக்கும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நிதானமாக அமர்ந்து நன்றாக கேளுங்கள், உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். வெகு நாட்களுக்கு முன்னர் விஜயநகர பேரரசில் புத்திசாலியான நகைச்சுவை உணர்வு கொண்ட தெனாலிராமன் வாழ்ந்து வந்தார். தெனாலிராமன் எந்த வகையான சிக்கலையும் தனது கூர் புத்தியாலும் நகைச்சுவை உணர்வாலும் தீர்ப்பதில் வல்லவர் என்பதால் அவரை எல்லோருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் அரசவையின் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி அருகில் உள்ள ஒரு பணக்கார மனிதரிடமிருந்து ஒரு கிணற்றை வாங்க விரும்பினார். தனது வயலில் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சி வேளாண்மை செய்து தனது குடும்ப வருமானத்தை உயர்த்த விரும்பினார். சிறிது ஆலோசனைக்கு பிறகு அந்த பணக்காரர் தனது கிணற்றை ஒரு நியாயமான விலைக்கு விற்க ஒப்புக்கொண்டார். அந்த விவசாயியும் அவர் கேட்ட பணத்தை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி அதிலிருந்து நீர் இறைத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். சில நாட்களுக்கு பிறகு அவ்வாறே நீர் இறைத்துக் கொண்டிருந்த போது அந்த பணக்காரர் அங்கே வந்து, "ஏய், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?" என்று கேட்டார். அந்த விவசாயி குழப்பத்துடன், "எனது கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிறேன்" என்று கூறினார். அதற்கு அந்த பணக்காரர் ஏளனமாக, "ஆம், உனக்கு கிணற்றை தான் விற்றேன், அதில் உள்ள தண்ணீரை அல்ல" என்று கூறினார். அந்த விவசாயி அதிர்ச்சி அடைந்தார். அத்துடன் நிற்காமல் அந்த பணக்காரர் மிகுந்த ஆணவத்துடன், "எனது நீரை பயன்படுத்த வேண்டுமென்றால் ஒவ்வொரு முறையும் அதற்கும் நீ பணம் கொடுக்க வேண்டும்" என்று கூறினார். அந்த ஏழை விவசாயிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் மிகவும் கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையானவர். ஆனால் அவரால் இந்த நியாயமற்ற கோரிக்கையை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. நேராக அரசரின் நீதிமன்றத்திற்கு சென்று தனக்கு நடந்த அநியாயத்தை விளக்கினார். கவனமாக கேட்ட அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு கோபம் வந்தது. "இது விசித்திரமான வழக்காக இருக்கிறது. நாம் தெனாலிராமனை அழைப்போம். ஏனெனில் எல்லோருக்கும் தெரியும், ஒரு பிரச்சனையை தீர்க்க ஞானமும் நகைச்சுவையும் வேண்டுமெனில் அது தெனாலிராமனால் தான் முடியும் என்று." தெனாலிராமன் அவைக்கு வந்து ராஜாவை வணங்கி புன்னகைத்தார். ராஜா கூறினார், "ராமன், இது ஒரு தந்திரமான சூழ்நிலையாக தெரிகிறது. அந்த விவசாயி கிணற்றை வாங்கிவிட்டார். ஆனால் விற்றவரோ தண்ணீர் அவருடையது என்கிறார். நாம் என்ன செய்யலாம்?" தெனாலி சிறிது நேரம் யோசித்து கபடத்துடன் புன்னகைத்தார். "அரசே, அந்த பணக்காரனை அழையுங்கள். நான் இதை இப்போதே தீர்க்கிறேன்." அந்த பேராசை கொண்ட மனிதன் பெருமையுடன் நம்பிக்கையுடன் வந்தான். "ஆம் அரசே, நான் கிணற்றை தான் விற்றேன், அதில் உள்ள தண்ணீரை அல்ல. அந்த தண்ணீர் என்னுடையதுதான்." தெனாலி மெதுவாக தலையசைத்து கூறினார், "ஓ, அப்படியா? நீங்கள் கிணற்றை மட்டும்தான் விற்றீர்கள், அதில் உள்ள தண்ணீரை அல்ல." பணக்காரர் கூறினார், "ஆம், மிக சரி." தெனாலி மீண்டும் சிரித்து கூறினார், "நல்லது, அப்படியானால் கிணறு அவருடையது. அதற்குள் உங்கள் தண்ணீரை, அதாவது வேறொருவருடைய சொத்தில் உங்கள் தண்ணீரை வைத்துள்ளீர்கள்." அவை முழுவதும் ஆர்ப்பரித்து சிரித்தது. தெனாலி கூறினார், "அப்படியானால் தண்ணீர் கிணற்றுக்குள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விவசாயிக்கு வாடகை செலுத்த வேண்டும்." அந்த பேராசை மனிதனின் முகம் சிவந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. தெனாலி மீண்டும் குனிந்து கூறினார், "அல்லது நீங்கள் வாடகை செலுத்த விரும்பவில்லை எனில் உடனே அதில் உள்ள தண்ணீரை எடுத்துவிட வேண்டும். வேறெங்காவது வைத்துக் கொள்ளுங்கள்." இப்போது அவையில் எல்லோரும் மேலும் பலமாக சிரிக்கத் தொடங்கினார். அந்த பேராசை மனிதன் வெட்கத்துடன் தலையை தொங்க போட்டு கொண்டான். "நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள்." ராஜா சிரித்துக்கொண்டே கூறினார், "தெனாலிராமா, மீண்டும் உனது ஞானத்தால் நீதி வழங்கிவிட்டாய்." அந்த ஏழை விவசாயி தெனாலிராமனுக்கு தனது கண்ணீரால் நன்றி கூறினார். "எனக்கு உங்களால் தான் எனது உரிமையும் மன அமைதியும் மீண்டும் கிடைத்தது." தெனாலி இரக்கத்துடன் சிரித்து கூறினார், "எனது மண்பனே, நினைவில் கொள், புத்திசாலித்தனம் ஒரு மனிதனின் உண்மையான வலிமை. எப்போதுமே நேர்மையுடன் இருந்தால் உண்மை உன்னை காக்கும்." முழு அவையும் ஆர்ப்பரித்தது. அந்த நாள் முதல் அந்த ராஜ்யத்தில் ஒருவரும் ஏழைகளை ஏமாற்ற விழையவில்லை.
இதுதான் நண்பர்களே கிணற்றின் முதலாளியைப் பற்றிய கதை. பேராசை எப்போதும் வெற்றி பெறாது என்ற நீதியை நமக்கு போதிக்கிறது. புத்திசாலித்தனமும் நேர்மையும் எப்போதும் வெற்றி பெறும். எப்போது பிரச்சனையை சந்தித்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். அமைதியாக சிந்தித்து தெனாலிராமனைப் போல புத்திசாலித்தனமான வழியை கண்டறிவீர்கள். கேட்டதற்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தெனாலிராமனின் அற்புதமான கதைகள் மற்றும் நீதி கதைகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம தெனாலிராமனோட இன்னொரு சுவாரஸ்யமான நகைச்சுவையான கதையோட உங்களை சந்திக்கிறோம். அந்த கதையோட பேரு புரோகிதர்களுக்கு சூடு போட்ட தெனாலிராமன். அரசரோட கருணை, புரோகிதர்களின் பேராசை, தெனாலிராமனோட புத்திசாலித்தனம் எல்லாம் இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வருது. கதைக்குள்ள போவோம் வாங்க. ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், மிகவும் மதிப்பார். வயதான அவங்க அம்மா சமீபத்துல தான் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்கள சோதிச்சு பார்த்த அரண்மனை வைத்தியர் ராஜா கவலைப்படுகிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். உங்க அம்மா அதிக நாள் வாழ மாட்டாங்க, சீக்கிரமே இறந்துடுவாங்க. ராஜாவுக்கு அதிக மனக்கவலை, உடைந்து போனார். அவரோட அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்து மெதுவா கேட்டார், அம்மா, உங்க கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? நீங்க எங்களை விட்டு போகும் முன்னாடி ஏதாவது வேணுமா? அவங்க அம்மா மென்மையா சொன்னாங்க, மகனே, கடைசி முறையா நான் ஒரு மாம்பழம் சாப்பிடணும். அது மாம்பழம் பருவம் இல்லை என்பதால் ராஜா அவரோட பரிவாரங்களை எல்லா திசைக்கும் அனுப்பி மாம்பழம் தேட வைத்தார். அவர்கள் பல தூர இடங்களுக்கு சென்றும் கிடைக்கவில்லை. அதற்குள் அவரது அம்மாவும் இறந்துவிட்டார். ராஜா மிகவும் நொந்து போனார். அந்த துக்கத்துடன் தனது அரண்மனை புரோகிதர்களை அழைத்து கேட்டார், எனது அம்மாவின் ஆன்மா சாந்தியடைய ஏதாவது வழிபாடு அல்லது சடங்கு இருக்கா? புரோகிதர்கள் கூறினார், பேரரசே, நீங்கள் 108 தங்க மாம்பழம் செய்து அதை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் உங்கள் அம்மா மனம் சாந்தி அடையும். உடனே ராஜா சம்மதத்துடன் தங்க மாம்பழம் செய்யப்பட்டு எல்லா புரோகிதர்களுக்கும் வழங்கப்பட்டது. தங்களுடைய அதிர்ஷ்டத்தை நினைத்து எல்லா புரோகிதர்களும் மகிழ்ந்தனர். இதை கேள்விப்பட்ட தெனாலிராமன் அந்த புரோகிதர்களின் பேராசையை நினைத்து வருத்தப்பட்டார். அவர் ஆச்சரியமாக இப்படி நினைத்து கொண்டார், அவர்கள் நிஜமாகவே ராஜா மாதாவுக்காக வருந்தினார்களா அல்லது அவர்களுடைய பை நிரப்புவதை பற்றி மட்டும் யோசித்தார்களா? அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார். அவர்களை தனது அம்மாவின் நினைவு நாளுக்கு வீட்டுக்கு அழைத்தார். நான் உங்களுக்கு எல்லாம் ஏதாவது சிறப்பா கொடுக்க விரும்புகிறேன். புரோகிதர்களும் மிகவும் மகிழ்ந்து ஆர்வமாக வந்தனர். வந்தவுடன் அவர்களை எல்லாம் ஒரு அறையில் அடைத்து பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பிகளை ஒரு திரையின் பின்னே வைத்தார். அவர் ஏதோ சடங்கு செய்வதாக நினைத்துக் கொண்டனர். அவர் ஏதோ நகைச்சுவையான சோதனை செய்வதே அறியாமல். பின்னர் நாடகம் போல கூறினார், அம்மா, உங்கள் ஆன்மாவுக்கு உங்கள் அரவணைப்பு அனுப்புகிறேன் என்று. அதிகரிக்கும் வெப்பத்தைக் கண்டு பயம் மற்றும் குழப்பத்துடன் அரண்மனையை நோக்கி ஓடினர். பின்னர் ராஜாவை சந்தித்து புகார் கூறினார். ராஜாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே தெனாலிராமனை கூட்டி வர கட்டளையிட்டார். அவர் வந்தவுடன் அவரிடம் விரைப்பாக, ராமன், ஏன் இப்படி நடந்து கொண்டாய் புரோகிதர்களிடம் என்று கேட்டார். தெனாலி குனிந்து அவரை வணங்கி அமைதியாக கூறினார், பேரரசே, உங்களுடைய அம்மா இறக்கும்போது 108 தங்க மாம்பழம் செய்து அதை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் உங்கள் அம்மா மனம் சாந்தியடையும் இந்த புரோகிதர்கள் கூறினார். என்னுடைய அம்மா இறக்கும்போது மருத்துவர் அவருக்கு வெப்ப சிகிச்சை உதவும் என்று கூறினார். ஆனால் அப்போது என்னால் பொறுக்க முடியாமல் என்னுடைய அம்மா இறந்து போனாள். அதனால் இந்த வெப்ப சிகிச்சையை இந்த புரோகிதர்களுக்கு கொடுத்தால் எனது அம்மா ஆன்மா சாந்தியடையும் என்று இந்த புரோகிதர்கள் கூறினார். ராஜா சிறிது நேரம் திகைத்து பின்னர் புரிந்தவராக வாய்விட்டு சிரித்தார். ராஜா இறுதியாக தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தை உணர்ந்து புரோகிதர்களின் பேராசையின் பின்னர் எந்த ஆன்மீக நோக்கமும் இல்லை என்பதை அறிந்தார். சிரித்துக்கொண்டே ராஜா கூறினார், தெனாலிராமா, மீண்டும் ஒரு முறை உனது வேடிக்கையான செயலால் என்னுடைய கண்ணை திறந்து விட்டாய். இது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். சடங்குகள் சிரத்தையால் வர வேண்டுமே தவிர பேராசையால் அல்ல. தர்மசங்கடமான புரோகிதர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து வெட்கத்தால் தலைகுனிந்தனர். ராஜா அவர்களை மன்னித்து இனிமேலாவது தன்னடக்கம் மற்றும் உண்மையுடன் இருக்க பணித்தார். பேராசையும் சுயநலமும் நேர்மை மற்றும் பக்தியை குறைத்துவிடும். உண்மையான சடங்கு முறைகள்
நம்பிக்கைகள் இரக்கத்துடனும் நேர்மையாகவும் நடக்க வேண்டும். தெனாலிராமன் போன்ற புத்திசாலிகளால் தான் நமக்கு நகைச்சுவையாக நல்லறிவை புகட்ட முடியும். நண்பர்களே, இந்த கதை நமக்கு நம்பிக்கை என்பது தூய்மையாகவும் நீதி நம்மை வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டும் மற்றும் பேராசையே பல வணக்கம் நண்பர்களே, இன்று நாம கேட்கப் போகும் கதை மிகவும் சுவாரஸ்யமானதும் அறிவை வெளிப்படுத்தும் ஒன்றாகும். அதுதான் தெனாலிராமன் மற்றும் ராஜகுருவின் நட்பு. இது அறிவும் உண்மையான நட்பும் பற்றி சொல்லும் ஒரு அருமையான கதை. வாங்க நண்பர்களே, கதைக்குள் நுழைவோம். பழமையான விஜயநகர சாம்ராஜ்யம். அங்கு அரசராக இருந்தவர் மன்னர் கிருஷ்ணதேவராயர். அவரின் அரண்மனையில் அறிவும் நகைச்சுவையும் கலந்து அரசியலை செழிக்கச் செய்தவர் தெனாலிராமன். ஆனால் அந்த அரண்மனையில் இன்னொருவரும் இருந்தார். அவர் ராஜகுரு, மன்னரின் ஆன்மீக ஆலோசகர். ராஜகுரு ஒரு பாண்டித்யமானவர், ஆனால் சில சமயங்களில் கொஞ்சம் பெருமையும் காட்டுவார். தெனாலிராமனின் அறிவும் நகைச்சுவையும் மன்னரை கவர்ந்ததால் ராஜகுருவுக்கு சிறிது பொறாமை ஏற்பட்டது. ஒரு நாள் மன்னர் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைத்திருந்தார். அவரிடம் சொன்னார், நாளை அரண்மனையில் அறிவு போட்டி நடைபெறும். அதில் யார் வெற்றி பெற்றாரோ அவருக்கே அரசரின் ஆசிர்வாதமும் பரிசும் கிடைக்கும். இதை கேட்ட ராஜகுருவும் தெனாலிராமனும் போட்டியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டனர். அடுத்த நாள் அனைவரும் கூடியிருந்தனர். மன்னர் மேடையில் அமர்ந்திருந்தார். முதலில் ராஜகுருவை அழைத்தார். ராஜகுரு தன் வேதங்களின் அறிவை வெளிப்படுத்தினார். அவரது சொற்பொழிவு நீண்டது. அனைவரும் கைதட்டினார். மன்னரும் பாராட்டினார். பின்னர் தெனாலிராமன் மேடைக்கு வந்தார். அவர் சிரித்தபடி கூறினார், மன்னா, நான் பெரிய பண்டிதன் அல்ல. ஆனால் அறிவை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கே நான் நம்பிக்கை வைக்கிறேன். அவர் சொன்னார், மதம் அறிவை கற்பிக்கும், ஆனால் அறிவு அதை செயலாக்கும். அறிவில்லாத வேதம் இருட்டான விளக்கே. அந்த வார்த்தைகள் அனைவரையும் சிந்திக்க வைத்தன. மன்னர் சிரித்தபடி கேட்டார், ராமா, நீயும் ராஜகுருவும் ஒரே இடத்தில் இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மதிக்கிறீர்கள்? தெனாலிராமன் அமைதியாக சிரித்தார். மன்னா, நாம் இருவரும் ஒரே தோட்டத்தில் இருக்கும் இரண்டு மலர்கள். ஒருவர் வாசம் தருகிறார், மற்றவர் கண்ணுக்கு அழகு தருகிறார். அந்த மலர்களை ஒப்பிடுவது தவறு. இருவரும் சேர்ந்துதான் அழகான தோட்டம் உருவாகிறது. ராஜா தெனாலியை அணைத்தார். நீ உண்மையான அறிவாளர் ராமா, நான் தவறாக எண்ணியிருக்கிறேன் என்றார். மன்னரும் மகிழ்ந்தார். இதுதான் உண்மையான நட்பு என்று கூறினார். அந்த நாளுக்கு பிறகு ராஜகுரு மற்றும் தெனாலிராமன் இருவரும் மிகுந்த நட்புடன் இருந்தனர். அவர்கள் இணைந்து மன்னரின் சாம்ராஜ்யத்தை சிறப்பாக வழிநடத்தினர். மன்னர் பெருமையுடன் கூறினார், ஒரு நல்ல அறிவாளி ராஜ்யத்துக்கு வலிமை, ஒரு நல்ல நண்பன் ராஜ்யத்துக்கு நிலைத்தன்மை. அந்த நாள் முதல் தெனாலிராமனும் ராஜகுருவும் ஒருவருக்கொருவர் மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டனர். அவர்களின் நட்பு அரண்மனையில் எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருந்தது. அறிவும் நட்பும் சேரும்போதுதான் உண்மையான வலிமை கிடைக்கும். பெருமை விலகும் இடத்தில்தான் உண்மையான நட்பு மலர்கிறது. நண்பர்களே, இன்றைய கதையிலிருந்து நாம் கற்றது, அறிவு மட்டும் போதாது, தாழ்மையும் நட்பும் தேவை. நீங்கள் எத்தனை பெரியவராக இருந்தாலும் மனதின் சிறிய நன்மைதான் உங்களை உண்மையில் பெரியவராக ஆக்கும். அடுத்த முறை இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையுடன் சந்திப்போம். அதுவரை சிந்தியுங்கள், சிரியுங்கள், நன்மை செய்யுங்கள். மந்திரவாதியின் வெற்றியின் கதை. வணக்கம் நண்பர்களே, தெனாலிராமன் உலகத்திலிருந்து மற்றொரு வேடிக்கையான மற்றும் புத்திசாலித்தனமான கதையை கேட்க மீண்டும் வருக. இன்றைய கதை ஒரு உற்சாகமான ஒன்று. இது மந்திரவாதியின் வெற்றியின் கதை என்றே அழைக்கப்படுகிறது. ஞானமும் நகைச்சுவையும் பெருமையையும் ஆணவத்தையும் எவ்வாறு வெல்லும் என்பதை காட்டும் கதை இது. எனவே இந்த அற்புதமான கதையில் நாம் மூழ்கும்போது உட்கார்ந்து அனுபவிக்கவும். ஒரு காலத்தில் வலிமையான விஜயநகர ஈராட்சியத்தில் ஒரு புத்திசாலி மன்னர் ஆட்சி செய்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயர். ஆனால்
புத்திசாலியான மன்னர் கூட சில சமயங்களில் புத்திசாலியான ஒருவரை சந்திக்கிறார். அந்த ஒருவர் தெனாலிராமன். யாரையும், ஒரு மந்திரவாதியையும் கூட முறியடிக்கக்கூடிய மனிதர். மன்னரின் மேன்மையை பற்றிய கதைகளை தெனாலிராமன் கேள்விப்பட்டிருந்தார். இந்த ஆட்சியாளரை நானே சந்திக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். ஒவ்வொரு காலையிலும் அவர் அரண்மனை வாயிலுக்கு அருகில் காத்திருந்தார், ராஜாவை சந்திக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில். நாட்கள் கடந்து சென்றன. அதிர்ஷ்டம் இல்லை. ஆனால் தெனாலி எளிதில் விட்டுக் கொடுக்கும் வகையாக இருக்கவில்லை. ஒரு நாள் பரபரப்பான சந்தையின் வழியாக நடந்து செல்லும்போது ஒரு கூட்டம், ஆஹா, வியப்பூட்டும்படியாக உள்ளது, நம்ப முடியாததாக இருக்கிறது என்று ஆர்ப்பரித்தது. ஒரு மந்திரவாதி திகைப்பூட்டும் தந்திரங்களை செய்து கொண்டிருந்தார். நாணயங்கள் மறைந்தன, பூக்கள் தோன்றின, நெருப்பு தண்ணீராக மாறியது. மக்கள் பேரதிர்ச்சியில் மூழ்கினர். விரைவில் மந்திரவாதியின் புகழ் அரண்மனையை அடைந்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் மந்திரவாதியை நிகழ்ச்சிக்கு அழைத்தார். பிரம்மாண்டமான அரச மண்டபத்தில் பிரகாசிக்கும் தங்கத் தூண்களுடன் மந்திரவாதி கூடினார். மாட்சிமை பொருந்தியவரே, என் ரகசிய கலையை பாருங்கள். அவன் கையை நீட்டினான். மெல்லிய காற்றிலிருந்து உணவுத் தட்டுகள் தோன்றின. நீதிமன்றத்தின் மூச்சு திணறியது. மன்னர் சிரித்தார். நீங்கள் உண்மையிலே திறமையானவர். உங்களுக்கு 1000 தங்க நாணயங்களை பரிசாக தருகிறேன் என்று கூறினார். நீதிமன்றம் கைதட்டியது. ஆனால் திடீரென்று ஒரு அமைதியான குரல் பேசியது. அது தெனாலிராமன். மன்னரே, நீங்கள் என்னை அனுமதித்தால் இதைவிட பெரிய தந்திரத்தை என்னால் செய்ய முடியும் என்று கூறினார். மன்னர் புன்னகைத்தார் ஆர்வத்துடன். ஆகட்டும், ஒரு நட்பு கோட்டை நடக்கட்டும். மந்திரவாதி புன்னகைத்தார். நீங்களா? என்னுடன் போட்டியா? பரவாயில்லை, நீங்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்வேன். கூட்டம் முன்னோக்கி சாய்ந்தது. காற்று பதட்டத்தால் நிரம்பியது. தெனாலி தலை வணங்கினார். பரவாயில்லை, நீங்கள் பல தந்திரங்களை காட்டியுள்ளீர்கள். நான் ஒன்று மட்டுமே செய்வேன், அதுவும் கண்களை மூடிக்கொண்டு. அதே வித்தையை உங்கள் கண்களை திறந்து செய்ய முடிந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மந்திரவாதி பெருமையுடன் பெருமூச்சு விட்டார். சுலபம். தெனாலி புன்னகைத்தார். அவர் அரசரிடம் சென்று ஒரு கைப்பிடி மணலை எடுத்து கண்களை மூடிக்கொண்டு அதை தனது கண்களின் மேலும் முகத்திலும் கொட்டினார். நீதிமன்றம் சிரிப்பால் வெடித்தது. அரசனால் கூட சிரிப்பதை நிறுத்த முடியவில்லை. தெனாலி அமைதியாக மந்திரவாதியிடம் திரும்பி, இப்போது உங்கள் முறை, ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்கள் திறந்திருக்கும் என்றார். மந்திரவாதி உறைந்து போனார். தனது கண்களில் மணல் பறப்பதை அவர் கற்பனை செய்து கொண்டு அமைதியாக பின்வாங்கினார். அவர் வெட்கப்பட்டு வணங்கினார். நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் மன்னரே. மன்னர் பெருமிதத்துடன் சிரித்தார். தெனாலிராமன், எந்த மந்திரத்தை விட உங்கள் புத்திசாலித்தனம் பிரகாசிக்கிறது. நீங்கள் விருதுக்கு தகுதியானவர் என்று கூறினார். ஆனால் தெனாலி கைகளை நீட்டினார். மாட்சிமை பொருந்தியவரே, நான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கத்தான் விரும்பினேன். திறமை என்பது ஒரு பரிசு, ஆனால் ஆணவம் அதை பயனற்றதாக மாற்றிவிடும். தயவு செய்து அவருக்கே விருதை வழங்குங்கள் என்று கூறினார். நீதிமன்றம் அமைதியாக இருந்தது. மந்திரவாதி கூட ஆச்சரியப்பட்டார். தெனாலியின் மனத்தாழ்மையால் ஈர்க்கப்பட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர், நீங்கள் புத்திசாலி மட்டுமல்ல, உன்னதமானவரும் கூட. இன்றுதான் நீங்கள் என்னுடைய அரச கவிஞர் மற்றும் ஆலோசகர் என்று கூறினார். அன்றிலிருந்து தெனாலிராமனின் சிரிப்பு, புத்திசாலித்தனம் மற்றும் ஞானம் விஜயநகரின் அரங்குகளை நிரப்பின. கதையின் நீதி. உண்மையான ஞானம் என்பது அதிகாரத்தை பற்றியதல்ல, அது பணிவை பற்றியது. பெருமை 1 மணி நேரம் பிரகாசிக்கலாம், ஆனால் கருணை என்றுமை பிரகாசிக்கும். நீங்கள் மந்திரவாதியாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? கீழே உங்கள் கருத்தை பதிவு செய்யவும். தெனாலிராமன் மற்றும் பறவை விற்பனையாளர். வணக்கம் நண்பர்களே. விஜயநகர நாட்டிலிருந்து இன்னொரு புத்திசாலித்தனமான வேடிக்கையான கதைக்கு திரும்பி வருகிறோம். நம் நகைச்சுவை நாயகன் தெனாலிராமன் கதையுடன். இது ஒரு தந்திரமான பறவை விற்பனையாளரால் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தை கொண்டு மன்னர் கிருஷ்ணதேவராயரை எப்படி காப்பாற்றினார் என்பதை கூறும் கதை. அப்படியே உட்கார்ந்து ஓய்வெடுத்துக்கிட்டு நகைச்சுவை, ஞானம்
மற்றும் கடைசியில் வரும் ஒரு புத்திசாலித்தனமான திருப்பம் நிறைந்த இந்த கதையை கேளுங்க. நெடுங்காலம் முன்பு விஜயநகரத்தின் மாபெரும் அரண்மனையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது புத்திசாலித்தனம் மற்றும் வித்தியாசமான விஷயங்கள் மேல் ஆர்வம், அன்பு ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றவர். அவர் அரிய பொக்கிஷங்களை விரும்புபவர். அழகான நகைகள், விசித்திரமான விலங்குகள் மற்றும் இனிமையான பாடல்களை பாடக்கூடிய பறவைகள். ஒரு நாள் காலை அரண்மனை நீதிமன்றம் ஆரம்பமாகிய போது பளபளன்னு ஆடைகளை அணிந்த ஒருவர் அரண்மனைக்குள் வந்தார். சிவப்பு பட்டு துணியால் மூடிய தங்க கூண்டை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் மன்னருக்கு முன் நெழிந்து வணங்கி, மாட்சிமை பொருந்தியவரே, உலகிலேயே வித்தியாசமான ஒரு பறவை கொண்டு வந்திருக்கேன். இது சாதாரண பறவை இல்ல, இது பேசக்கூடிய, எதிர்காலத்தை கூட கணிக்கக்கூடிய பறவைன்னு என்றார். கூட்டம் முழுக்க ஆச்சரியத்தில் மூச்சு திணறி நின்றது. எதிர்காலத்தை சொல்லக்கூடிய பறவைன்னு கேட்டதும் மன்னரும் ஆர்வமான் முன்னேறினார். உண்மையா? இந்த பறவை பேசுமா? இன்னும் வரப்போகிறதை சொல்லுமா என்று கேட்டார் மன்னர். விற்பனையாளர் உற்சாகமா தலையசைத்தார். ஆம் மன்னரே, இது அரிய மைனா. மனித பேச்சை புரிஞ்சு ஞானத்துடன் பதிலளிக்கிறது. ஆனால் இப்படி ஒரு அற்புத பறவைக்கு சிறிய விலை கேட்க முடியாது என்றார். மன்னர் புருவத்தை உயர்த்தினார். அப்படின்னா உன் விலை என்ன என்றார். அவர் சற்றே சிந்தித்தது போல நடித்து, இப்படி ஒரு அரிய உயிரினத்திற்கு 10,000 தங்க நாணயங்கள் தான் கேட்கிறேன் என்றார். அரண்மனை முழுக்க ஓசை கிளம்பியது. மன்னர் தயங்கினார். அப்போ அமைதியா இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த தெனாலிராமன் மெதுவா புன்னகைத்தார். அவர் இது போன்ற தந்திரங்களை நிறைய பார்த்தவர். இந்த மனிதனின் பேச்சு அவருக்கு உண்மை போல தெரியவில்லை. மன்னர் திரும்பி, ராமா, நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார். தெனாலி பணிவுடன் வணங்கி, மன்னரே, எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய பறவைன்னு சொன்னா சுவாரஸ்யம்தான். ஆனா 10,000 தங்கம் கொடுக்கும் முன் ஒரு சின்ன சோதனை பண்ணலாமே என்றார். விற்பனையாளர் முகம் சற்று மாறியது. சோதனையா? இந்த பறவை வெட்கப்படுறது தன்னுடைய எஜமானரையே நம்பும்போதுதான் பேசும் என்றார். தெனாலி சிரித்தார். அப்படியா? ஆனா இது எதிர்காலத்தை கணிக்கும்னா இன்று விற்கப்படுமா இல்லையா என்பதை கண்டிப்பா தெரியும் இல்ல என்றார். அரண்மனை சிரிப்பில் வெடித்தது. மன்னரும் சிரித்தார். சரியா சொல்றே ராமா, உன் பறவையிடம் கேளு, என்ன நடக்கப் போகுது என்றார். விற்பனையாளர் திணறினார். கூண்டை நோக்கி, ஓ புத்திசாலி பறவையே, மன்னர் என்று உன்னை வாங்குவாரா என்றார். பறவை அமைதியாக தலையசைத்தது. தெனாலி ஆர்வமா பார்த்தது போல நடித்தார். சுவாரஸ்யமா இருக்கு. ஒருவேளை இது உண்மையா இருக்கலாம். பிறகு அவர் சிரித்துக்கொண்டு, மன்னரே, இது உண்மையா எதிர்காலத்தை கணிக்கிறதுனா இது எவ்வளவு நாளா வாழும் என்பதையும் சொல்லிடுமில்ல என்றார். விற்பனையாளர் நடுங்க ஆரம்பித்தார். மன்னரே, இப்படி கடினமான கேள்விகளுக்கு பறவை பதில் சொல்லாது. தெனாலி சிரித்தார். அப்படியானா சின்ன கேள்வி கேட்கிறேன். இது நாளைக்குள்ள உயிரோடு இருக்குமா? விற்பனையாளர் பதற்றமடைந்தார். இல்லை, இப்ப பறவையை கலக்க வேண்டாம், இன்னும் சாப்பிடவே இல்லை என்றார். தெனாலி மன்னரை நோக்கி, மன்னரே, இதோ ஒரு வழி இருக்கிறது, இதன் திறமையை சோதிக்க என்றார். மன்னர் தலையசைத்தார். சொல் தெனாலிராமா. தெனாலி காவலர்களிடம், இந்த பறவையை ஒரு தனி அறையில் பாதுகாப்பாக வையுங்கள். நாளை காலை இது உயிரோடு இருந்தா இதன் கணிப்பு சரி என்று நம்பலாம். இல்லையென்றால் இது ஒரு மோசடி என்றார். விற்பனையாளர் பயத்தில் கத்தினார். இல்லை இல்லை, அப்படி செய்யாதீங்க. ஆனா காவலர்கள் கூண்டை எடுத்துச் சென்று விட்டனர். அடுத்த நாள் காலை மன்னரும் தெனாலியும் கூண்டை திறந்து பார்த்தபோது பறவை இறந்துவிட்டது. மன்னர் அதிர்ச்சியடைந்தார். இறந்துவிட்டது? தெனாலி அமைதியாக புன்னகைத்தார். ஆம் மன்னரே, நாம பறவையை கண்டுபிடிப்போம்னு அவன் பயந்துட்டான். அதனால நேத்து ராத்திரில தப்பிக்கும் முன் அதை விஷம் கொடுத்து என்றார். மன்னர் ஆச்சரியமடைந்தார். அப்படியா? அவன் நம்மை ஏமாத்திட்டானா? தெனாலி தலையசைத்தார். ஆம் மன்னரே, பறவையில விசேஷம்னு ஒன்றுமுல்ல, மனிதனின் பொய்யான கதையால தான் நம்மை நம்ப வைத்தான். மன்னர் சிரித்தார். மீண்டும் ஒரு முறை ராமா, நீங்க என்னை ஏமாற்றப்படாம காப்பாத்திட்டீங்க. தெனாலி வணங்கி, மன்னரே, எல்லாம் பளபளக்கிறது தங்கமில்லை. அரண்மனை முழுக்க சிரிப்பில் கலந்தது.
மன்னர் தெனாலிராமனுக்கு ஒரு பை தங்க நாணயங்களை பரிசாக அளித்தார். அந்த நாளில் கதையோ புத்திசாலித்தனம் தோற்றத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு அனைவருக்கும் நினைவூட்டியது. திருடர்களின் கும்பல். வணக்கம் நண்பர்களே. இன்று புத்திசாலித்தனம், ஞானம், வேடிக்கை மற்றும் நகைச்சுவை நிறைந்த தெனாலிராமனின் மற்றொரு கதையை நாம் கேட்கப் போகிறோம். ஆரம்பிப்போம். ஒரு காலத்தில் பரபரப்பான நகரமான விஜயநகரத்தில் புத்திசாலித்தனமான மற்றும் இரகசியமான திருடர்களின் கும்பல் ஒன்று வசித்து வந்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயரின் கோவிலிலிருந்து விலைமதிப்பற்ற நகைகளை திருட அவர்கள் ஒரு திட்டத்தை, மிகவும் தைரியமான திட்டத்தை வைத்திருந்தனர். இப்போது இந்த செய்தி மன்னருக்கு சென்றது. அவர் தனது பெரிய நீதிமன்றத்தில் உட்கார்ந்து அன்றைய விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். ஒரு தூதர் விரைந்து வந்து கூறினார், மன்னரே, ஒரு கொள்ளை கும்பல் கோவிலிலிருந்து நகைகளை திருட திட்டமிட்டுள்ளது. மன்னர் அதிர்ச்சியடைந்தார். அவர் உரத்த குரலில் கேட்டார், யார் இந்த திருடர்கள்? அவர்களை உடனே என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். ஆனால் புத்திசாலித்தனமான ஆலோசகரான தெனாலிராமன் ஏற்கனவே ஒரு திட்டத்தை யோசித்திருந்தார். அரசரிடம் பேசிய அவர், கவலை வேண்டாம் மன்னரே, இதை நான் கையாள்கிறேன் என்று புத்திசாலித்தனமாகச் சொன்னார். பின்னர் அவர் காவலர்களிடம் திரும்பி, எனது அறிவுறுத்தல்களை கவனமாக பின்பற்றுங்கள் என்று கிசுகிசுத்தார். அன்று மாலை தெனாலிராமன் நம்பிக்கையோடு நீதிமன்றத்திற்குள் நுழைந்து சத்தமாக அறிவித்தார், இன்று மிகவும் விசேஷமான நாள், நாம் அதை மிகவும் அசாதாரணமான முறையில் கொண்டாடுவோம் என்றார். அருகில் ஒளிந்து கொண்டு கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த திருடர்கள் குழப்பமடைந்தனர். என்ன இது? அவர்கள் ஏதாவது திட்டமிடுகிறார்களா? தெனாலிராமன் காவலர்களை அழைத்து, எல்லா திருடர்களையும் அமைதியாக என்னிடம் கொண்டு வாருங்கள், ஆனால் அவர்கள் யாரொருவரையும் பார்க்க விடாதீர்கள். கொள்ளையர்கள் அனைவரும் கூடியிருந்த பொழுது தெனாலிராமன் புன்னகைத்து, நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும். உங்களுக்கு ராஜாவின் நகைகள் வேண்டும் இல்லையா? திருடர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அவருக்கு எப்படி தெரியும்? பின்னர் தெனாலிராமன் தொடர்ந்தார், ஆனால் எனக்கு வேறொரு யோசனை வருகிறது. திருடுவதற்கு பதிலாக இந்த சிறப்பு நாளை கொண்டாட ராஜருக்கு நீங்கள் ஏன் உதவக்கூடாது? அவர் உங்களைப் போன்ற புத்திசாலிகளை நேசிக்கிறார். திருடர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கொண்டாடலாமா? அரசருடனா என்று அவர்கள் கிசுகிசுத்தனர். தெனாலிராமன் கைத்தட்டினார். ஆமாம், புத்திசாலிகளுக்கு இன்று ஒரு சிறப்பு சவால் உள்ளது. நீங்கள் அதை தீர்த்தால் ராஜா உங்களுக்கு தங்கத்தையும் மரியாதையும் பரிசாக வழங்குவார். ஆனால் திருட முயற்சிப்பால் நீங்கள் பிடிபடுவீர்கள் என்றார். திருடர்கள் ஆர்வமாக இருந்தனர். புத்திசாலியான யோசனை இல்லையா? வேற மேல பிடிபடுறதுக்கு பதிலா இதை முயற்சி செய்யலாம் என்று எண்ணினர். தெனாலிராமன் அவர்களுக்கு தீர்க்கமான ஒரு புதிரை கொடுத்தார். அவர் கூறியது, இங்கே உங்கள் சவால், அரண்மனை தோட்டங்களில் மறைக்கப்பட்ட புதையலை கண்டுபிடிப்பது. ஆனால் புதையலை கண்டுபிடிப்பது ஒன்றாக வேலை செய்வதன் மூலமும் உங்கள் மூளையை பயன்படுத்துவதன் மூலமும் மட்டுமே, உங்கள் கைகளை அல்ல. திருடர்கள் தங்கள் தலைகளை சொரிந்தனர். அவர்கள் வாதிட முயன்றாலும் தெனாலிராமன் ஏற்கனவே எல்லா அசைவுகளையும் முன்னறிந்திருந்தார். மெதுவாக அவர்கள் ஒன்றாக வேலை செய்யத் தொடங்கினர். புதிர்களை தீர்த்தனர், தடைகளை பின்பற்றினர். வழியில் தெனாலிராமனின் புத்திசாலித்தன தந்திரங்களை பார்த்து சிரித்தனர். இறுதியில் திருடர்கள் இறுதி தடையை அடைந்தனர். தெனாலிராமன் அவர்களுக்காக காத்திருந்து புன்னகைத்தார். நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்கள் சிறந்த புத்திசாலித்தனமும் குழுப்பணியும் காட்டியுள்ளீர்கள். இனிமேல் உங்கள் புத்திசாலித்தனத்தை நன்மைக்காக பயன்படுத்துங்கள், திருடுவதற்காக அல்ல. திருடர்கள் ஆச்சரியமடைந்தனர். இனி ஒருபோதும் திருடமாட்டேன் என்று அவர்கள் உறுதியளித்தனர். அரசர் தனது பால்கனியிலிருந்து பார்த்து கொண்டே மகிழ்ச்சியாக கைத்தட்டினார். எனவே தெனாலிராமனின் ஞானம், நகைச்சுவை மற்றும் புத்திசாலித்தன சிந்தனையால் விஜயநகரம் மீண்டும் ஒரு முறை பாதுகாப்பாக இருந்தது. நண்பர்களே, புத்திசாலித்தன சிந்தனையும் கொஞ்சம் நகைச்சுவையும் தான் அந்த நாளை காப்பாற்ற முடியும். கவலைப்படாதீர்கள், இன்னும் அதிக தந்திரங்கள், சிரிப்பு மற்றும் வேடிக்கையுடன் மற்றொரு உற்சாகமான தெனாலிராமன் கதை விரைவில் வரும். கேட்டதற்கு நன்றி நண்பா. மற்றொரு சுவாரஸ்யமான சாகசத்துடன் சந்திப்போம். புத்திசாலி தெனாலிராமன் எப்படி யானையின் எடையை கண்டுபிடித்தார்? வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் இன்னொரு சிரிப்பும் அறிவும் நிறைந்த தெனாலிராமன் கதையை கேட்கப் போகிறோம். வாங்க கதையை தொடங்கலாம். ஒரு நாள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் அமர்ந்திருந்தார். அவர் ஆர்வமுடன் அரசவையினரிடம் கேட்டார்,
யாராவது தராசை இல்லாமல் ஒரு யானையின் எடையை கூற முடியுமா என்று கேட்டார். அமைச்சர்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு அமைச்சர் சொன்னார், மன்னா, யானையின் எடையை எப்படி கணிக்க முடியும்? இன்னொருவர், ஆம், எவ்வாறு கூற முடியும்? பெரிய யானையின் எடை யாரும் சொல்ல முடியாது என்றார். அரசவையில் அமைதி நிலவியது. ஆனால் தெனாலிராமன் சிரித்தபடி எழுந்தார். அவர் மன்னரை பார்த்து, மன்னா, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். நான் யானையின் எடையை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மன்னரும் ஆர்வத்துடன் ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் தெனாலிராமன் அரசரின் யானையை அரண்மனைக்கு அருகே உள்ள ஆற்றுக்கு கொண்டு வர சொன்னார். அவர் யானையை ஒரு பெரிய படகில் ஏற்றி வைத்தார். யானை படகில் ஏறும்பொழுது படகு எவ்வளவு மூழ்குகிறது என்பதை தெனாலிராமன் குறித்து கொண்டார். பிறகு யானையை கீழே இறக்கி படகில் அதே அளவு மூழ்கும்படி கற்களை ஏற்றி வைத்தார். முதலில் யானையை ஏற்றிய போது படகு எவ்வளவு மூழ்கியது என்பதை குறித்த அதே அளவிற்கு கற்களை மீண்டும் ஏற்றினேன். இப்போது இந்த கற்களின் எடையை கணக்கிட்டால் அதன் மூலம் யானையின் எடையை கணக்கிடலாம் என்றார். அந்த கற்களை எடைத்தராசில் வைத்து எடையை கண்டுபிடித்து அதன் மூலம் யானையின் எடை இதுதான் என்று தெனாலிராமன் கணக்கை முடித்தார். அனைவரும் அரண்மனைக்கு திரும்பிய போது தெனாலிராமன் மன்னரிடம், மன்னா, உங்கள் யானையின் எடை இதுவாகும் என்று துல்லியமாக சொன்னார். மன்னர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். தெனாலிராமனை பார்த்து, ஒரே படகின் மூலம் யானையின் எடையை அறிந்தாய். உன்னுடைய அறிவுத்திறனே அற்புதம் என்றார். அரசவையினர் அனைவரும் கைத்தட்டி சிரித்தனர். தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்தது. தெனாலிராமன் சிரித்தபடி, மன்னா, சிந்தித்து பார்க்காமல் யாரையும் நம்ப வேண்டாம். அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்றார். இவ்வாறு தெனாலிராமன் தனது அறிவால் யானையின் எடையை கண்டுபிடித்து மன்னரை ஆச்சரியப்படுத்தினார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு கொடுக்கும் பாடம் என்னவென்றால், சிந்தித்து கணக்கிட்டு செயல்பட்டால் எதையும் முடிக்கலாம். நன்றி நண்பர்களே. இன்னொரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையுடன் விரைவில் மீண்டும் சந்திப்போம். முட்டைக்கு விலை. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம ஒரு அறிவும் கலந்த தெனாலிராமன் கதையை கேட்கப் போகிறோம். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு நாள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அழகான அரியணையில் அமர்ந்து அரசவையை நடத்தி கொண்டிருந்தார். அரசவையில் அமைச்சர்கள், பண்டிதர்கள், காவலர்கள் எல்லோரும் அங்கிருந்தனர். அந்த நேரத்தில் ஒரு வியாபாரி பெருமையாக நடந்து வந்தான். அவன் கையில் ஒரு பெரிய கூடை, அதில் துணியால் மூடியிருந்தான். வியாபாரி வணக்கம் சொல்லி, மன்னா, இன்று நான் உங்களுக்காக ஒரு அரிய பொருள் கொண்டு வந்துள்ளேன். இதை வாங்கினால் உங்கள் பேரரசு புகழ் உலகம் முழுதும் பரவும். மன்னர் ஆச்சரியத்துடன், அரிய பொருளா? அது என்ன? வியாபாரி மெதுவாக மூடியை எடுத்தான். அதற்குள் சில பெரிய முட்டைகள் இருந்தன. இவை சாதாரண பறவையின் முட்டைகள் அல்ல, அரிய பறவையின் முட்டைகள். ஒவ்வொன்றுக்கும் 10 பொன்னாணயம் வேண்டும். மன்னர் முட்டைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டார். முட்டைக்கு இவ்வளவு விலை ஏன்? சாதாரண கோழி முட்டை என்றால் ஒரு காசே விலை. ஆனால் நீ சொல்லுவது பொன்னாணயமா? வியாபாரி பெருமையாக, மன்னா, இவை வித்தியாசமான பறவையின் முட்டைகள். அவை சாதாரணம் அல்ல, அதனால்தான் விலை அதிகம். இவை உங்களுடைய அரசவையில் இருந்தால் உங்கள் புகழ் உலகம் முழுதும் பேசப்படும். அனைவரும் சந்தேகமாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அப்போது பக்கத்தில் அமர்ந்திருந்த தெனாலிராமன் சிரித்தபடி எழுந்தார். மன்னா, உடனே வாங்காதீர்கள். வியாபாரி சொல்வது உண்மையா பொய்யா என்று நாம் சோதிக்க வேண்டும். சோதிக்க வேண்டுமா? எப்படி? மன்னா, இந்த முட்டைகளை வாங்கினால் நாளை அந்த பறவைகளை நமக்கு காட்ட வேண்டும். இவ்வளவு அரியவை எனில் அவற்றின் குஞ்சுகளும் அதே அளவுக்கு விலையுயர்ந்தவையாக இருக்க வேண்டுமல்லவா? வியாபாரி உடனே திகைத்து போனான். அவனுக்கு எந்த பறவையும் இல்லை, எந்த பறவை குஞ்சும் இல்லை. அவன் வெறும் பொய் சொன்னவன் என்பதெல்லாம் வெளிப்பட்டுவிட்டது. அவன் தலையை குனிந்து நின்றான். மன்னர் சிரித்தபடி, அரசவையில் இப்படி பொய்களால் நம்மை ஏமாற்ற நினைப்பவர்களுக்கு இடமில்லை. காவலர்களே, அவனை வெளியேற்றுங்கள். வியாபாரி வெட்கப்பட்டு ஓடிப்போனான். அரசவையினர் அனைவரும் தெனாலிராமனின் அறிவை பாராட்டினர். மன்னர், தெனாலிராமா,
உன் அறிவால் அரசவையை மோசடியிலிருந்து காப்பாற்றினாய். உன்னை போன்ற அறிவாளி எங்கும் இல்லை. தெனாலிராமன் சிரித்தபடி, மன்னா, எப்போதும் யாருடைய வார்த்தையையும் உடனே நம்பக்கூடாது. சிந்தித்து பார்த்தால்தான் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிய முடியும். இவ்வாறு தனது அறிவால் தெனாலிராமன் அரசவையை ஏமாற்றுபவர்களிடமிருந்து காப்பாற்றினார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு கொடுக்கும் பாடம் என்னவென்றால், எதையும் உடனே நம்பாமல் சிந்தித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். நன்றி நண்பர்களே. இன்னொரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையுடன் விரைவில் மீண்டும் சந்திப்போம். 3 பொம்மைகள். என் இனிய நண்பர்களே, எங்கள் அலைவரிசையில் மறுபடியும் உங்களை வரவழைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கிருஷ்ணதேவராயரின் சிறந்த நீதிக்கு கதைகளில் ஒரு கருத்தை கவரும் ஒரு கதையை உங்களிடம் பகிர்கிறேன். அக்கதை உங்களை ஞானம், புத்திசாலித்தனம் மற்றும் சமயோசித புத்தியின் உண்மையான பொருள் இவை எல்லாவற்றையும் சிந்திக்க வைக்கும். இக்கதை என்னவெனில், 3 பொம்மைகள் தோற்றத்தில் ஒரே வகையாக இருந்தன. ஆனால் இவைகளில் ஒரு ரகசியம் பொதிந்து உள்ளது. அது என்னவென்று தெரியாமல் மொத்த ராஜ்யமும் தடுமாறியது. இந்த மர்ம முடிச்சை யார் அவிழ்ப்பார்? வேறு யார்? நம் மனம் கவர்ந்த தெனாலிராமன் தான். இக்கதையை கவனிக்க ஆரம்பிக்கும் முன் உங்களுக்கு இதில் வரும் கதைகளை நீங்கள் ரசிப்பீர்களெனில் நகைச்சுவை, ஞானம் மற்றும் புத்திசாலித்தனமான சிந்தனை கொண்ட கதைகள் எங்கள் பதிவு பொத்தானை அழுத்தவும், மணியை அழுத்தவும் மறந்துவிடாதீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அதில் வரும் கதைகளை காணத் தவறவிடமாட்டீர்கள். இறுதி வரை அக்கதையை கவனியுங்கள், ஏனெனில் கதையின் திருப்புமுனை உங்கள் மனதை கிறங்கடித்துவிடும். இப்பொழுது விஜயநகரத்தின் பொற்கால ஆட்சி நடந்த காலத்திற்கு நாம் போகலாம். விஜயநகர அரசாட்சி அக்காலத்தில் மேன்மையின் உச்சியில் இருந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் தன் படை வலிமையில் மட்டுமல்ல, கலை, இலக்கியம், அறிவு மற்றும் ஞானத்தில் பெயர் பெற்றவர். அவரின் இச்சிறப்பு எல்லா இடங்களிலும் பரவியிருந்தது. அவருடைய அரச சபையில் பண்டிதர்கள், கவிஞர்கள், கூர்மையான அறிவாளிகள் என்று நிரம்பியிருந்தனர். இவர்களுள் முதன்மையானவர் தெனாலிராமன். இம்முதன்மை அவர் கற்ற முறையான கல்வியால் அல்ல, பெற்ற பட்டன்களால் அல்ல. அவருடைய அறிவுத்திறனும் மற்றவர் காணாத புதுமை கோணத்தில் யோசிக்கும் திறமையே சாலச் சிறந்தவராக காட்டியது. கிருஷ்ணதேவராயரின் இந்த சபையின் பெருமை அண்டை ராஜ்யங்களிலும் பரவியிருந்தது. நிறைய அரசர்கள் தங்கள் தூதர்களிடம் அன்பளிப்புகளை, பாராட்டுகளையும் கொடுத்தனர். சிலர் நட்புறவான நாடுகளும் ஒரு சிலர் அந்த அரசரின் ஞானத்தை சோதிக்கவும் தூதர்களை அனுப்பினர். ஒரு நாட்காலியில் அந்த அரண்மனை அசாதாரணமான உற்சாகத்தின் சலசலப்பில் நிரம்பியிருந்தது. ஒரு தொலைதூர நாட்டின் தூதர் ஒருவர் அந்த அரண்மனையின் வாயிலில் முகப்பே வந்தார். அவர் மிகவும் உயர்ந்த ரக பட்டு அங்கியை அணிந்திருந்தார். இவருடன் ஒரு சிறிய பரிவாரம் ஒரு அலங்காரமான மரப்பேழையை சுமந்து வந்தது. காவலாளிகள் உடனே அவரை அரச சபைக்கு மிகுந்த மரியாதையோடு அழைத்துச் சென்றனர். அந்த தூதவன் இறங்கியவுடன் அரசர் கிருஷ்ணதேவராயரையும் பார்த்து தலை வணங்கி, அரசே என்று அழைத்தான். அவன் குரலில் மரியாதையும் போட்டியின் அறைகூவலும் கலந்திருந்தது. அரசர் தங்கள் சபையின் அறிவாற்றலை பற்றி பல கதைகளை கேட்டுள்ளார். அவர் உங்களுக்கு தாழ்வையான பரிசு என் கொடுத்துள்ளார். அதில் ஒரு சோதனையும் வைத்துள்ளார். சபையின் தங்களுக்குள் கிசுகிசித்துக் கொண்டனர். என்ன சோதனை அது? எப்படி ஒரு அந்நிய தூதர் தம் மன்னரிடம் அறைகூவல் விடுதல் என்பது? ஆனால் கிருஷ்ணதேவராயர் இதழ் ஓரத்தில் புன்முறுவலை காட்டி அமைதியாக இருந்தார். நாங்கள் உங்கள் அன்பளிப்பையும் அறைகூவல் இரண்டையும் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்களோ அதை எங்களுக்கு சமர்ப்பிப்பாயாக. தூதர் தன் பணியாளர்களுக்கு கண்ணசைக்க அவர்கள் அலங்காரம் செய்யப்பட்ட பேழையை திறந்தனர். உள்ளே பட்டு துணியால் சுற்றப்பட்டு 3 பொம்மைகள் இருந்தன. அவை தங்கத்தினால் நேர்த்தியாக செய்யப்பட பொம்மைகள். கண்கள் இடத்தில் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. பல நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட அவர்கள் ஆடைகளில் இருந்தன. 1 அடி உயரம் அவை இருந்தன. ஆனால் 3 பொம்மைகளால் முற்றிலும் ஒரே மாதிரி இருந்தன. அதைக் கண்டு சபையினர் திடுக்கினார்கள். அவை ஒரே உயரம், எடை, வடிவம் மற்றும் ஒரே மூலப்பொருட்களால் செய்யப்பட்டவை. அவை அனைத்தும் ஒன்றாக வைத்தால் அதில் ஒரு வேறுபாடும் தெரியாது. தூதர பொம்மைகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு மிருதுவான மெத்தையில் அரசர் முன்வைத்தார். அரச பெருமானே, இந்த 3 பொம்மைகள் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இவை 3ம் சமமானது அல்ல. ஒன்று விவேகத்தின் மேன்மையின் பிரதிநிதியாக இருக்கும். ஒன்று சாதாரணமான நிலையை குறிக்கும். மற்றொன்று மிகவும் தாழ்ந்த நிலையை காட்டும். என் அரசர் இம்3 பொம்மைகள் எதை இம்3 குணங்களில் ஒன்றை குறிக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த பொம்மை எது என்பதை உடைக்காமலும் சேதப்படுத்தாமல் கண்டுபிடியுங்கள் என்று கூறினார்.
சபை மௌனமாக இருந்தது. யாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் பொம்மைகளில் வேறுபாட்டை யாரால் கூற முடியும்? அரசர் தம் தலைமை அமைச்சரை பார்த்து, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அமைச்சர் முன்னே வந்து அப்பொம்மைகளை உன்னிப்பாக ஆய்வு செய்தார். அவர் ஒவ்வொன்றையும் தனியாக எடுத்து வெளிச்சத்தில் பார்த்தார். கைகளை வைத்து அவைகளின் எடையை அளந்தார். பூத கண்ணாடி வைத்து நுணுக்கமாக ஆராய்ந்தார். அவர் பல நிமிடங்களுக்கு பிறகு தலையை குலுக்கி, எல்லாம் எல்லா விதங்களிலும் மாதிரியாக உள்ளன என்று கூறினார். அடுத்து வந்தவர் அரசாங்க பொற்கொல்லன். அவன் அந்த கற்களையும் தங்கத்தையும் சோதித்தான். அதன் வேலைப்பாடுகளை ஆராய்ந்தான். பண்டிதர்கள் பொம்மைகளில் உள்ள கலையில் வேறுபாடு உள்ளதா என்று பார்த்தனர். ஒருவர் பின் ஒருவர் சென்று அத்தனை அறிவார்ந்த அவர்கள் முயற்சியில் தோற்றுப்போனார்கள். சிலர் அதன் எடையை பார்க்க கூறினர். சிலர் கண்ணாடியில் காட்டி அதன் பிம்பங்களில் வேறுபாடு உள்ளதா என்று பார்க்கச் சொன்னார். அதன் மேல் ஒரு அடி அடித்து ஒலியில் ஏதாவது உள்ளதா என்று பார்த்தனர். நிழல்களின் நீளத்தை அளந்து பார்த்தனர். எந்த வேறுபாடும் கண்டறிய முடியவில்லை. நேரங்கள் கடந்தன. தூதவர் ஏளனம் கலந்த புன்னகையோடு அமைதியாக அமர்ந்திருந்தார். இந்த அறைகூவல் ஒரு சங்கடப் பொருளாக மாட்சிமை பொருந்திய விஜயநகர சபைக்கு அமைந்தது. சபையினர் பதற்றமடைந்தனர். சிலர் சினம் கொண்டனர். ஒரு தீர்வற்ற புதிருக்கு எப்படி பதிலை காண முடியும்? இந்த தூதவர் நம்மை அறிவிலி என்று நினைக்கின்றார். அந்த சபையின் பின்புறத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. அரச பெருமானே, நான் இதற்கு முயற்சி செய்யலாமா? அவர்தான் தெனாலிராமன். அனைவரின் விழிகளும் அவர் பக்கம் திரும்பின. சபையில் சிலர் கண்களை உருட்டினார். கிருஷ்ணதேவராயருக்கு இந்த விகடகவி திறமை பற்றி நன்கு தெரியும். தீர்க்க முடியாத பல சிக்கலான பிரச்சனைகளை கூட அவர் தீர்த்து வைத்துள்ளார். முன்னே வா தெனாலி என்றார். தெனாலிராமன் அப்பொம்மைகள் இருக்கும் இடத்திற்கு சென்றார். மற்றவரைப் போல ஆயுதங்களோ கருவிகளோ இல்லாமல் தன் கன்னத்தின் மேல் கையை வைத்து அப்பொம்மைகளை கூர்ந்து பார்த்தார். இப்பொழுது தூதர் ஆர்வத்தோடு சற்றே முன்னால் வந்தார். இறுதியில் ஒருவர் பொம்மைகளின் உருவத்தை மட்டும் பார்ப்பவன் அப்போது இருக்கின்றான். ராமன், தூதவனே, இந்த பொம்மைகளை நான் சற்று கையாளலாமா என்று கேட்டார். நிச்சயமாக, ஆனால் அவைகளை உடைக்கவோ சேதப்படுத்தவோ கூடாது என்று தூதவர் கூறினார். புரிகிறது, தெனாலி புன்முறுவலுடன் பதிலளித்தார். தெனாலிராமன் பிறகு யாரும் எதிர்பாராத செயல் ஒன்று செய்தார். அவர் காவலாளியிடம் ஒரு மெல்லிய கம்பியை கேட்டார். அதை பார்த்ததும் சபையோர் குழப்பமடைந்தனர். தெனாலி முதலில் முதல் பொம்மையை கூர்ந்து கவனித்தார். ஒவ்வொரு பொம்மையிலும் ஒரு மிகச்சிறிய துளை இருந்தது. ஒன்றுக்கு 2 காதிலும் ஒன்றுக்கு வாயிலும் துளை செதுக்கப்பட்டிருந்தது. மிகச்சிறிய துளை என்றதால் ஒரு சிலர் கவனிக்கவில்லை. அவர் முதல் பொம்மையின் காதிலே மிக மெதுவாக அந்த மெல்லிய கம்பியை நுழைத்தார். அந்த கம்பி அப்பொம்மையின் காதில் உள்ளே சென்று வாயின் வழியாக வெளியே வந்தது. சபை இது என்ன என்று திடுக்கிட்டது. தெனாலி 2வது பொம்மையை எடுத்து அதேபோல் கம்பியை அதன் காதில் நுழைத்தார். இம்முறைய கம்பி மற்றொரு காது வழியாக வந்தது. பிறகு 3வதை எடுத்து அவ்வாறே கம்பியை நுழைத்தார். அக்கம்பி உள்ளே நுழைந்து மறைந்தது. எவ்வழியாகவும் வெளியே வரவில்லை. தெனாலிய பொம்மையை தலைகீழாக திருப்பினார். அக்கம்பியின் மோதும் ஒளி பொம்மைக்கு உள்ளே வெற்றிடத்தில் விழுந்து தெரித்தது. தெனாலிராமன் 3 பொம்மைகளையும் ஏந்தி மன்னரின் பக்கம் திரும்பினார். அரச பெருமானே, இந்த புதிருக்கு விடை கிடைத்துவிட்டது. இந்த 3 பொம்மைகள் நாம் அன்றாடம் சந்திக்கும் 3 விதமான மனிதர்களை பிரதிபலிக்கிறது. முதல் பொம்மையை எடுத்து இந்த பொம்மையின் காதில் கம்பியை நுழைத்தால் அது உடனே வாய் வழியாக வருகிறது. இது மக்களில் ஒரு வகையினர் எந்த விஷயத்தை கேட்டாலும் அது உடனே மற்றவரிடம் கூறிவிடுவர் என்பதை குறிக்கிறது. அவர்கள் கேட்கும் விஷயங்களை தங்களுக்குள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வெற்று பாத்திரங்கள், புரளி பேசுபவர்கள், வெற்று பேச்சாளர்கள். அவர்கள் சிலதை கேட்டு வேறு மாதிரி திரித்து மற்றவரிடம் கூறிவிடுவர். அதன் உண்மையான பொருளை உணரவும் மாட்டார்கள், சிந்திக்கவும் மாட்டார்கள். இது அவர்களின் தாழ்ந்த ஞானத்தை குறிக்கும். அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டனர். ஏனெனில் இப்படிப்பட்ட மக்களை அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறார்கள். தெனாலிராமன் 2வது பொம்மையை எடுத்து இந்த பொம்மையின் ஒரு காதிலே கம்பி நுழைந்து மற்றொரு காது வழியாக வருகிறது. இது மக்களில் ஒரு வகையினர் எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அது என்னவென்று கவனிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு போகும் தகவல்கள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவர்கள் நிச்சலனமின்றி கேட்பார், ஆனால் அதில் ஈடுபாடு இருக்காது. அவர்கள் அறிவுரை, ஞானம் மற்றும் போதனைகளை கேட்பார்,
ஆனால் அவர்களின் உள்ளத்தில் பதியாமல் சென்றுவிடும். இவர்கள் சராசரி மனநிலை கொண்ட மனிதர்கள். சபையினர் இதையும் ஏற்றுக்கொண்டனர். இதுவும் நடைமுறையில் கண்டதுதான். கடைசியாக மூன்றாவது பொம்மையை எடுத்து இதன் காதில் செல்லும் கம்பி உடன் உள்ளே தங்கிவிடும். இது மக்களில் ஒரு வகையினர் கேட்கும் எல்லா விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து அதன் உள்ளே உள்ள உண்மையான கருத்தை உணர்ந்து அதை பற்றி சிந்தித்து தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வர். அவர்கள் புரளி பேச மாட்டார்கள். எந்த ஒரு முக்கிய தகவலையும் கவனமின்றி நழுவ விடாமல் பார்த்துக் கொள்வர். அவர்கள் சிந்தனையாளர்கள், இரகசியத்தை காப்பவர்கள். அவர்களுக்கு எந்த இடத்தில் பேச வேண்டும், எங்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும். இவர்கள் உயர்ந்த ஞானம் கொண்ட வகையினர். அரங்கம் சபையினர் கைத்தட்டலால் அதிர்ந்தது. இது அதி புத்திசாலித்தனமானது. மிக சுலபமான தீர்வுதான், ஆனால் அதில் ஆழமான பொருள் உள்ளது. தூதர் உயர்ந்து மிக பணிவோடு தெனாலிராமரை பார்த்து வணங்கி, ஐயா, உங்கள் புத்தி கூர்மை இந்த பெரிய மன்றத்தின் புகழுக்கு நற்சான்றாக விளங்குகிறது. மூன்றாவது பொம்மை என்பதுதான் உரிய விடையாக. கிருஷ்ணதேவராயரின் சபை உண்மையில் கூர்மையான திறன் கொண்டுள்ளது என்பதை மன நிறைவோடு ஏற்றுக்கொள்வர். கிருஷ்ணதேவராயர் பெருமையில் மிளிர்ந்தார். தெனாலி மீண்டும் ஒரு முறை, உண்மையான ஞானம் உபயோகிக்கும் கருவிகளில் அல்ல, நீளமான சோதனைகளில் அல்ல, ஆழமான உட்கருத்தே என்பதை உணர்த்திவிட்டாய். அந்த தூதருக்கு ராஜமரியாதையோடு பிரிவு உபசாரம் செய்யப்பட்டது. தெனாலிராமனின் இந்த புத்தி கூர்மையான தீர்வு நாடு முழுவதும் பரவியது. சரி நண்பர்களே, இக்கதையிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பே இக்கதை என்ன உண்மையாக போதிக்கிறது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். அன்றாட வாழ்க்கையில் நாம் எந்த பொம்மை நிலையில் இருக்கிறோம்? முதல் பொம்மை போல எப்பொழுதும் வீண் பேச்சு பேசிக்கொண்டு, பேசும் விஷயங்கள் பேசுவதற்கு உரியதா என்று சிந்திக்காமல் பேசும் விஷயங்கள் உண்மையானதா, அப்படி கூறினாலும் அதன் பின்விளைவுகள் என்ன என்பதை உணராமல் சமூக ஊடகங்களில் பகிரும் குணம் கொண்டவர்களா? அல்லது இரண்டாம் பொம்மை போல உடலால் இருந்து உள்ளத்தால் இல்லாதவரா? என்றும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவெனில், எல்லோரும் மற்றவர் கேட்க வேண்டும் என்று கூச்சலிட்டு பேசுவார்கள். கேட்பதின் உண்மையான பொருளை கண்டறிபவர் உயர்ந்த திறம் கொண்டவர். இரகசியங்கள் எல்லாம் காக்கப்படுபவை, பகிரப்படுபவை அல்ல. நம்பிக்கை வைப்பது என்பது அரிதானதாகவும் உயர்ந்ததாகவும் மாறிவிட்டது. பலவிதமான தகவல்கள் மற்றும் செய்திகள் உள்ள இவ்வுலகத்தில் உணரவும் அதன் உட்கருத்தை தெரிந்து கொள்ளவும் சிந்தித்து உரையாடுவதும் தங்களை என்றும் நிமிர்ந்து நிற்க வைக்கும் விஷயங்களாகும். ஆதலால் மூன்றாவது பொம்மை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்னிடம் பேசப்படுவதை நன்கு கவனியுங்கள். பேசுவதை தவிருங்கள். உங்களிடம் பகிர்ந்ததை பாதுகாத்து வையுங்கள். நன்கு சிந்தித்து பின் பேசுங்கள். பிறகு பாருங்கள், உங்கள் உறவும் மதிப்பும் நன்றாக ஆழமாக இருக்கும். இது உங்களுக்கு புதிய அணுகுமுறையை கற்பித்தது எனில் விருப்பம் மற்றும் பகிர்தல் பொத்தானை அழுத்தவும். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இதை போன்று நிறைய அற்புதமான தெனாலிராமன் கதைகள் உள்ளன. அது உங்களை சிரிக்கவும், சிந்திக்கவும், வாழ்க்கையை வேறு கோணத்தில் உணர்த்தவும் உதவும் கதைகளாகும். நண்பர்களே, நன்கு நினைவில் கொள்ளுங்கள், ஞானம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, தெரிந்ததின் உண்மையை புரிந்து கொள்வதாகும். அடுத்த முறை வரும் வரை கவனித்து கேளுங்கள், கற்றுக்கொண்டே இருங்கள், முன்னேறி செல்லுங்கள். நன்றி. தெனாலிராமனும் அரேபிய குதிரைகளும். ஒரு சக்தி வாய்ந்த மன்னர் முற்றிலும் அறியாத ஒரு மனிதனுக்கு 5000 தங்க நாணயங்களை அளித்தால் என்ன நடக்கும்? இந்த முட்டாள்தனமான தவறை கண்டுபிடித்தால் அவருடைய புத்திசாலி ஆலோசகர் என்ன செய்வார்? அந்த ராஜ்யத்தின் பெரிய முட்டாள்கள் பட்டியலில் அந்த ராஜாவின் பெயரை எழுதுகிறார். அடுத்து என்ன நடக்கும் என்பதை கேட்க காத்திருங்கள். என்னுடனே இருங்கள் நண்பர்களே. இதுதான் தெனாலிராமன் மற்றும் அரேபிய குதிரைகளின் கதை. நீங்கள் புதியவர் என்றால் ஒன்று சொல்கிறேன். தெனாலிராமன் அரச ஆலோசகர் மட்டுமல்ல, மிகுந்த புத்திசாலியான நகைச்சுவை வித்தகர். அரசரையே முட்டாள் என்று கூறும் அளவு தைரியம் வாய்ந்தவர். இன்றைய கதை மிக சிறப்பானது. பேராசை, நம்பிக்கை மற்றும் மிகுந்த விலை கொடுத்து நாம் அனைவரும் கற்க வேண்டிய ஒரு புதிய பாடம். என்னுடனே இருங்க, உங்களுக்கு பிடித்த சிற்றுண்டியுடன். நான் உங்களை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அற்புதமான விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு அழைத்துச் செல்கிறேன். இதை காட்சிப்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. விஜயநகர சாம்ராஜ்யம், விண்ணை முட்டும் தங்க கோயில்கள், பட்டாடையும் வாசனை திரவியங்களும் நிரம்பிய சலசலக்கும் சந்தை. அதன் மையத்தில் ஞானம், தைரியம், நேர்மை கொண்டு மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரசாட்சி புரியும் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை. மன்னர் கிருஷ்ணதேவராயர் பல விஷயங்களுக்கு பெயர் பெற்றவர். அவரது இராணுவ வெற்றிகள், கலையையும் கவிதையையும் வளர்க்கும் புரவலர், அவரது நீதி. ஆனால் ஒரு விஷயம்,
ஒரே ஒரு விஷயம், அதுதான் அந்த வலிமை வாய்ந்த மன்னரின் இதயத்தை சிறு குழந்தை போன்ற உற்சாகத்துடன் இருக்கச் செய்யும். குதிரைகள். எந்த சாதாரண குதிரையும் அல்ல, நினைவில் கொள்ளுங்கள், மிக அரிய வகை இனங்கள் மட்டுமே. உங்களை நிறுத்தி ஆச்சரியத்தில் பார்க்க வைக்கும் அரிய இனங்கள். அவரது அரசாங்க குதிரை தொழுவங்கள் பழம்பெருமை வாய்ந்தவை. பாரசீகத்திலிருந்து வந்த மின்னம் மேலாடை போன்ற இரவில் ஒளிரும் அருமையான தோல் அழகு கொண்டவை. அரேபியாவிலிருந்து வந்த காற்றின் வேகத்தில் ஓடும் விரைவு குதிரைகள். சீனாவிலிருந்து வந்த நடன மங்கையின் மிளிர்வுடன் உள்ள குதிரைகள். மன்னர் ஒவ்வொரு முறை குதிரை தொழுவத்திற்கு வரும்போதும் தனது மதிப்பு வாய்ந்த குதிரைகளின் ஊடே நடந்து தனது பின்மயிரை தனது கைகளால் மெதுவே வருடி உண்மையான ஆச்சரியத்துடன் கூறுவார், ஆஹா, அந்த அழைப்பு பார், என்ன பலம், என்ன கம்பீரம், உண்மையில் ஒரு மன்னரின் பெருமை இவை. இது பொழுதுபோக்கு மட்டுமல்ல நண்பர்களே, அது அவருக்கு இருந்த மிகுந்த பேரார்வம், அவரது பலவீனம். நமக்கு தெரியும் தானே, ஒரு பலவீனம் இருக்கும் இடத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ள ஒருவர் காத்திருக்கிறார். ஒரு பிரகாசமான காலை வேளையில் அரச நீதிமன்றம் நடந்து கொண்டிருந்தபோது மந்திரிகள் நாட்டின் முக்கிய பணிகளை விவாதித்துக் கொண்டிருந்தனர். மனுதாரர்கள் நீதிக்கு காத்திருந்தார்கள். அரசாங்கம் தன்னுடைய வழக்கமான பணியை நடத்தி கொண்டிருந்தது. பெரிய மண்டபத்தின் கதவு திறந்தது. ஒரு அந்நியர் உள்ளே வருகிறார். அவர் அணிந்திருந்த நேர்த்தியான ஆடைகள் நான் மிகுந்த பணம் கொண்டவன் என்பதை பறைசாற்றிக் கொண்டிருந்தது. அவனது தலைப்பாகை பட்டாடையால் செய்யப்பட்டிருந்தது. அவனது பளபளப்பும் தோலாலான காலினி மின்னியது. ஆனால் அவனை நோக்கி எல்லோரையும் திரும்பச் செய்தது எது என்றால் அவனது தோற்றமல்ல, அவன் கொண்டு வந்தது. அது ஒரு குதிரை. ஏதோ ஒரு குதிரை அல்ல நண்பர்களே, நம்ப முடியவில்லை. அந்த குதிரை அற்புதமாக இருந்தது. ஒரு பெரிய கட்டிடத்தைப் போல உயரம். அதனுடைய தசைகள் ஒரு பளபளப்பேற்றிய வெள்ளியைப் போல அதன் மினுங்கும் தோலுக்கடியில் காட்சியளித்தன. அது நடக்கும்போதும் அசையும் போதும் முழு அவையும் அமைதியுறும் வகையில் அத்தகைய சக்தியுடனும் நேர்த்தியுடனும் காட்சியளித்தது. பல நூறு குதிரைகளை தன் வாழ்நாளில் கண்டிருந்த அரசர் கூட தனது சிம்மாசனத்திலிருந்து எழுந்து நின்றார். அந்த அந்நியர் குனிந்து வணங்கி மென்மையான ஒரு தேர்ச்சிமிட்ட குரலில் பேச ஆரம்பித்தார். வணக்கம் மாட்சி பொருந்திய அரசே, நான் அரேபியாவை சேர்ந்த ஒரு எளிய குதிரை வியாபாரி. இதோ உங்களுக்கு முன்னால் இருக்கும் இந்த அற்புதமான உயிரினம் உயிருடன் இருக்கும் மிக சிறந்த அரேபிய குதிரைகளில் ஒன்று. சாம்பியன் வம்சாவளியிலிருந்து வளர்க்கப்பட்டது. சிறந்த கையாளர்களால் பயிற்சி பெற்றது. ஒரு பேரரசருக்கு ஏற்றது. ராஜாவின் கண்கள் உண்மையில் பிரகாசமாக இருந்தன. அவர் தனது சிம்மாசனத்திலிருந்து கீழே நடந்து குதிரையை சுற்றி ஒவ்வொரு தசையையும், ஒவ்வொரு கோட்டையும், ஒவ்வொரு திட்டத்தையும் ஆராய்ந்தார். ஓ அருமை! என்ன அற்புதமான உயிரினம்! அதன் உடல் அளவின் விகிதாச்சாரங்கள், தாங்கும் திறன், எனக்கு இந்த குதிரை வேண்டும். வியாபாரி சிரித்தார். இங்குதான் விஷயங்கள் சுவாரஸ்யமாகின்றன நண்பர்களே. அவர் சிறிது நேரம் நின்று வார்த்தைகளை ஒரு கொக்கியில் இறை போல காற்றில் தொங்கவிட்டார். அரசே விரும்பினால் உங்கள் அரச தொழுவத்தை அலங்கரிக்க 3ஐயும் நான் கொண்டு வர முடியும். கற்பனை செய்யுங்கள், பொருந்தி வரும் 3 அரேபிய குதிரைகள். இங்கிருந்து பாரசீகம் வரை உள்ள எல்லா ராஜ்யத்தின் பொறாமை. இப்போது நண்பர்களே, இதுதான் தருணம். ஞானம் ராஜாவின் காதில் கிசுகிசுக்க வேண்டிய இடம். பொறு, யோசி, இந்த மனிதர் யார்? அவர் எங்கிருந்து வருகிறார்? அவரை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா? ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், குதிரைகள் ராஜாவின் பலவீனம். மேலும் பலவீனம் நம்மை குருடாக்கும். ஆம் என்று அரசர் அறிவித்தார். அவரது குரல் மண்டபம் முழுவதும் ஒலித்தது. ஆம், எனக்கு 3ம் வேண்டும். சீக்கிரம் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள். வியாபாரி இன்னும் தீவிரமாக வணங்கினார். நிச்சயமாக மாட்சி தம்மையரே, நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த பயணம் நீண்டது மற்றும் விலை உயர்ந்தது. இந்த விலைமதிப்பற்ற விலங்குகளுக்கு தேவையான பராமரிப்பு, சிறப்பு கையாளர்கள், பாதுகாப்பான போக்குவரத்து. அவர் அர்த்தமுள்ள வகையில் பின்தாங்கினார். ராஜா உடனே புரிந்து கொண்டார். பணம் ஒரு பொருட்டல்ல, உங்கள் விலையை சொல்லுங்கள். சரி மாட்சியையே, இந்த அருந்திரும் விலங்குகளுக்கு 5000 தங்க நாணயங்கள் செலவை ஈடுகட்டும். 5,000 தங்கம் நாணயங்கள். இது ஒரு பாக்கெட் நாணயம் அல்ல நண்பர்களே. ஒரு கிராமத்திற்கு ஒரு ஆண்டிற்கு உணவளிக்க முடியும், கோயில்களை கட்ட முடியும். இது ஒரு மிகுந்த செல்வ வளம் உள்ளது. ஆனால் ராஜா தயங்கவில்லை. அவர் தனது பொருளாளரை திரும்பி, இந்த மனிதருக்கு 5000 தங்க நாணயங்களை உடனடியாக கொடுங்கள், முன்பணமாக என்று கட்டளையிட்டார். இதோ என் நண்பர்களே, இந்த வியாபாரியின் கண்கள் ஒரு கணம் நன்றியுணர்வை வெளிப்படுத்தாத ஏதோ ஒன்றுடன் பிரகாசித்தன. அது ஒரு வெற்றி பெற்ற மகிழ்ச்சிதான். அவர் தங்கப்பைகளை ஏற்றுக்கொண்டு ஆழ்ந்து வணங்கி முழு மனதுடன் கூறினார், மாட்சி பொருந்தியவர் மிகுந்த தாராள மனப்பான்மை உடையவர். எனது சேகரிப்பிலிருந்து சிறந்த 2ஐ நானே தேர்ந்தெடுத்து கொண்டு வருவேன். 2 நாட்களில் நான் திரும்பி வருவேன். என்னிடம் உங்களுக்கு வாக்கிருக்கிறது. சீக்கிரம் திரும்பி வாருங்கள் என் நண்பா.
என்று அரசர் மகிழ்ச்சியுடன் கூறினார். என் அரச தொழுவங்கள் எனது புதிய பொக்கிஷங்களுக்காக காத்திருக்கின்றன. கடைசியாக ஒருமுறை குனிந்து அரண்மனையை வெளியேறினார். அப்படியே அவன் போய்விட்டான், 5000 தங்க நாணயங்களுடன். 2 நாட்கள் கடந்தன. மன்னர் ஆர்வமாக காத்திருந்தார். குதிரை தொழுவத்தில் வரப்போகிற அரிய குதிரைகளுக்காக அழகான இடங்களை தயார்படுத்துவதற்காக அடிக்கடி தொழுவம் வந்து கொண்டிருந்தார். காவலாளிகளிடம் வியாபாரி வந்தாரா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இன்னும் இல்லை அரசே. வருகாலத்தில் நாளை. 4 நாட்கள் கடந்தன. இன்னும் எந்த செய்தியும் இல்லை அரசே. சரி, நீண்ட பயணங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். கடலில் புயல்கள் இருக்கலாமே. 1 வாரம் கடந்தது. அரசரே, எந்த தகவலும் இல்லை. அவர் வருவார், அவர் வாக்குறுதி அளித்தார். ஆனால் நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் உண்மை தெரியும் இல்லவா? அந்த வியாபாரி திரும்பி வரவே இல்லை. 2 வாரங்கள், 3 வாரங்கள், 1 மாதம். ராஜாவின் உற்சாகம் மெதுவாக சந்தேகமாக மாறியது. பின்னர் ஏமாற்றம், பின்னர் கடைசியாக ஒரு கனமான சங்கடமான விரக்தி. அவர் ஏமாற்றப்பட்டார். 5000 தங்க நாணயங்கள், பள்ளிகளை கட்ட, ஏழைகளுக்கு உணவளிக்க, இராணுவத்தை வலுப்படுத்தக்கூடிய பணம் இல்லாமல் போயின, புகை போல மறைந்தன. அதிலும் பிரச்சனை என்னவென்றால், ராஜாவால் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் ஒரு சக்தி வாய்ந்த ஆளுநர் தனது நீதிமன்றத்தில் எப்படி சொல்கிறார்? ஒரு அந்நியர் குதிரையை நான் விரும்பினதால் என் கனசெல்வத்தை இழந்தேன் என்று. அதனால் அவர் அமைதியாக இருந்தார். மனதினுள்ளே மருகிக் கொண்டிருந்தார். ஏமாற்றப்பட்டதால் தன்னைத்தானே நொந்து கொண்டார். அவர் வெளியே கூறவில்லை என்றாலும் ஒருவர் அவரை கவனித்தார். கதிரவன் வானத்தின் நிறத்தை இளஞ்சிவப்பும் பொன் நிறத்தாலும் வண்ணமிட்டது. ஒரு இரவு வேளையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது கலங்கிய மனம் தெளிவடைய அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். மாமரக்கிளையில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தன. மயில்கள் அகவியான. எங்கேயோ ஒரு நீரூற்று அமைதியாக நுரைத்து கொண்டிருந்தது. அங்கே மிகப்பெரிய மாமரத்தின் அடியில் தெனாலிராமன் அமர்ந்திருந்தார். குனிந்து ஒரு நீண்ட சுருளாக காகிதத்தில் மயிலிறகை கொண்டு இருந்தியமாக எழுதி கொண்டிருந்தார். அரசர் அவரை அமைதியாக நெருங்கி, தெனாலி, இவ்வளவு தீவிரமாக என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதிர்ந்து நோக்கிய தெனாலி, பெருந்தகையே, ஒரு சிறிய பட்டியல் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். பட்டியலா? எதை பற்றி? தெனாலி அசௌகரியமாக, நான் சொல்ல விரும்பவில்லை பெருந்தகையே என்கிறார். இந்த பதில் மன்னரை மேலும் ஆர்வம் கொள்ளச் செய்தது. தெனாலிராமன் நகைச்சுவை, புத்திசாலி மற்றும் விதூஷகம் என பல குணங்களை கொண்டவரானாலும் ரகசியம் அவருக்கு தெரியாதது. என்ன தெனாலி, அரசரிடம் கூட மறைக்கக்கூடிய ரகசியம் என்ன? சரி மன்னரே, பெருந்தகையே, சொல்கிறேன். ஆனால் அதை கேட்டு கோபம் கொள்ளாதீர்கள். பின்னர் மெதுவாக அந்த பட்டியலை மன்னருடன் நீட்டுகிறார். அதை பிரித்து படித்த மன்னர் மேலே உள்ள தலைப்பை படிக்கிறார். பின்னர் அவரது முகம் ஆர்வத்திலிருந்து குழப்பத்திற்கு, பின்னர் சாகத்திற்கு செல்கிறது. என்ன, விஜயநகரத்தின் பெரிய முட்டாள்கள் பட்டியலா? மேலும் படிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையையும் படிக்க படிக்க அவரது குரல் உயர ஆரம்பித்தது. அதுவும் என் பேர் முதலிலா? நண்பர்களே, இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள்தான் அரசர், ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அரசாட்சி புரியும் தலைவர், இராணுவங்களை கட்டளையிடும் தலைவர், உங்கள் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுபவர். உங்களை உங்களுடைய சொந்த ஆலோசகர் மற்றும் மிகுந்த நம்பிக்கையுடன் நண்பர் இப்போதுதான் உங்களை இந்த சாம்ராஜ்யத்திலேயே மிகவும் முட்டாள் என்று கேட்கிறார். எழுத்தால், மைகொண்டு எழுதி, நிரந்தரமாக. தெனாலிராமன், உனது அறிவை முற்றிலும் இழந்துவிட்டாயா? என்ன தைரியம் இருந்தால் உனது மன்னரையே முட்டாள் என்று அழைப்பது? இது பெரிய துரோகம். இது மெல்ல இடைநிறுத்தி, தெனாலி, பெருந்தகையே, நீங்கள் என்னை நிலவரைக்குள் அடைப்பதற்கு முன் என்னை சிறிது விளக்க அனுமதிக்க முடியுமா? மன்னர் மிக கடினமாக சுவாசித்தார். அவர் முகம் சிவந்தது. ஆனால் மெதுவாக தலையசைத்து கூறுகிறார், பேசலாம், ஆனால் அது நன்மையாக இருந்தால் நன்றாக இருக்கும். தெனாலி தனது வேட்டியை தட்டி எழுந்து நின்று அமைதியாக கூறுகிறார், பெருந்தகையே, அந்த அழகான அரேபிய குதிரையுடன் வந்த வியாபாரியை நினைவிருக்கா? மன்னரின் கோபம் தணிந்து, ஆம் என்கிறார். அவரை முழுவதும் நம்பினீர்களில்லவா? முற்றிலும் அறியாத ஒரு அந்நியர், யார் மூலமும் வந்தவரில்லை, புகழ் கொண்டவரில்லை, பின்னணி சாதிக்கவில்லை, ஒன்றுமில்லை. அவரை பார்த்தால் நேர்மையானவராக இருந்தார். மேலும் அவரிடம் 5000 தங்க நாணயங்களை கொடுத்தீர்கள். 5000 தங்க நாணயங்கள். நிறுத்தி நிதானமாக கூறுகிறார், பெருந்தகையே,
ஒரு அந்நியருக்கு 1000 குடும்பங்களின் பசி தீர்க்கக்கூடிய தொகையை அளித்தீர்கள். அவர் ஒரு அழகான குதிரையை காண்பித்து மேலும் 2 கொடுப்பதாக கூறினவுடன், இப்போது கூறுங்கள் பெருந்தகையே, தயவு செய்து நேர்மையாக கூறுங்கள். அது புத்திசாலித்தனமானது தானா? ஒரு புத்திசாலி ஆட்சியாளரின் முடிவா, அல்லது அது உண்மையாகவே சிறிதாவது முட்டாள்தனமானதா? மன்னரின் தோள்கள் கீழ் இறங்கின. அவரது முகத்தில் இருந்த கோபம் வழிந்து வேறொரு உணர்வு வந்தது. உண்மையை உணர்தல், சங்கடம், பிறகு கடைசியாக ஒத்துக்கொள்ளுதல். ஆம், நீ அப்படி கூறும்போது முட்டாள்தனம் போலத்தான் தெரிகிறது. தெனாலியை நேர்கொண்டு அவரது கண்ணை பார்த்து பேசுகிறார். நீ என்னை அவமானப்படுத்துகிறாயா அல்லது எனக்கு பாடம் போதிக்கிறாயா? ஆம் பெருந்தகையே, ஏனெனில் நீங்கள் அரசர் மட்டுமல்ல, எனது நண்பரும் கூட. நண்பர்கள் தனது சகா நண்பரை முட்டாளாக இருக்க விடமாட்டார். மன்னர் மெதுவாக சிரித்து, சரி தெனாலி, நான் முட்டாளாக நடந்து கொண்டதை ஒத்துக்கக் கொள்கிறேன். ஆனால் அந்த வியாபாரி உண்மையிலேயே குதிரைகளுடன் வந்தால் அப்போது என்ன சொல்வாய்? இப்போதுதான் நண்பர்களே, தெனாலிராமன் எல்லாவற்றிலும் மிகவும் அற்புதமான திருப்பத்தை வழங்குகிறார். இந்த தர்க்கத்தை கேளுங்கள், இது மிகவும் மேதை போன்ற விஷயம். தெனாலி குறும்புடன் தனது புத்திசாலித்தனமான சிரிப்புடன் கூறுகிறார், அவன் திரும்பி வந்தால் அரசே, உங்கள் பெயரை முதலில் பட்டியலில் இருந்து எடுத்து விடுவேன். மன்னர் பிரகாசமாகிறார். நல்லது, உங்கள் பெயரை எடுத்து அவன் பெயரை எழுதிவிடுவேன். என்ன, எப்படி அவன் முட்டாளாவான்? ஏனெனில் பேரரசே, யோசித்து பாருங்கள், அவனிடம் ஏற்கனவே 5000 தங்க நாணயங்கள் உள்ளன. 5000! அவன் ஏன் திரும்பி வந்து அதைவிட விலை மதிப்பு மிக்க 2 குதிரைகளை கொடுக்கப் போகிறான்? இவ்வளவு பெரிய மோசடி செய்த பின்னர் குதிரைகளை கொடுக்க வந்தால் உலகத்திலேயே அவன்தான் பெரிய முட்டாளாக இருப்பான். மன்னர் சிறிது நேரம் தெனாலியை உற்று பார்த்தார். பின்னர் சிரிக்க ஆரம்பித்து விட்டான். தெனாலி, நீ பெரும் அற்புதமான அயோக்கியன். தெனாலியின் தோளை தட்டி கொடுத்தார். நீ மீண்டும் எனக்கு விலை மதிப்பற்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டாய். 5000 தங்க நாணயத்தை விட விலை மதிப்பற்ற பாடத்தை. இருக்கலாம், ஆனாலும் அந்த பாடத்தை 5000 தங்க நாணயங்களை இழக்காமல் கற்றுக்கொண்டிருக்கலாம் பெருந்தகையே. அந்த நாளிலிருந்து மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு வித்தியாசமான ஆட்சியாளராக மாறினார். இன்னும் குதிரைகளை அதிகமாக விரும்புபவராகவே இருந்தார். அதிலிருந்து மாறவில்லை. ஆனால் இப்போதோ அவர் எல்லாவற்றையும் சரிபார்க்க ஆரம்பித்தார், விசாரிக்க ஆரம்பித்தார். பின்னர் எப்போதும் தனது செல்வவரத்தை அந்நியர்களுக்கு கொடுக்கவில்லை. பின்னர் எப்போதும் ஒரு புதிய வியாபாரி நம்ப முடியாத உறுதிகளுடன் வந்தாலும் தெனாலியை நோக்கி கேட்பார், நான் திரும்ப அந்த பட்டியலில் முதலில் வருவதை நினைத்து கவலைப்பட வேண்டுமா? தெனாலி கூறுவார், என்னை மீண்டும் எழுத செய்தால் மட்டுமே பெருந்தகையே. அந்த பட்டியல், அது ஒரு மரபாகவே ஆகிவிட்டது. சில நேரங்கள் அமைச்சர்கள் யாராவது முட்டாள்தனமான யோசனைகள் சொல்லும்போது மற்ற ஆலோசகர்கள் சொல்லுவார், கவனமாக இரு, அல்லது தெனாலி உன்னை அந்த பட்டியலில் சேர்த்து விடுவார். அது ஒரு நினைவூட்டலாக மாறியது. ஒரு வேடிக்கையான பணிவான நினைவூட்டல். ஞானம் என்பது ஒருபோதும் தவறு செய்யாமல் இருப்பது பற்றியதல்ல, அது அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது பற்றியது. ஏனெனில் என் நண்பர்களே, ஞானம் என்பது எல்லா நேரங்களிலும் சரியாக இருப்பது பற்றியதல்ல, நீங்கள் தவறு செய்வதற்கு முன்பே உங்களை நீங்களே கண்டுபிடிப்பது பற்றியது. அன்பான நண்பர்களே, தெனாலிராமன் மற்றும் அரேபிய குதிரைகளின் கதை நம்பிக்கை, முட்டாள்தனம் மற்றும் ராஜாக்களை அவர்களிடமிருந்து காப்பாற்றும் புத்திசாலித்தனத்தின் ஒரு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். அந்த லைக் பட்டனை அழுத்துங்கள். வழிமுறையை கொஞ்சம் அன்பாக காட்டுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவருடன் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை தவறான நபரை நம்பப் போகிற ஒருவருடன். நகைச்சுவையில் மூடப்பட்டுள்ள ஞானத்தை நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் தெனாலிராமன் நமக்கு கற்பிக்க இன்னும் பல பாடங்களை கொண்டிருக்கிறார். கீழே கருத்து தெரிவியுங்கள். மன்னர் கிருஷ்ணதேவராயர் போல நீங்கள் எப்போதாவது ஏமாற்றப்பட்டீர்களா? கவலைப்பட வேண்டாம், நாம் அனைவரும் அவ்விடத்தில் இருந்திருக்கிறோம். உங்கள் கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றாக கற்றுக்கொள்வோம். அடுத்த முறை வரை அன்பான நண்பர்களே, புத்திசாலியாக இருங்கள், சந்தேகத்துடன் இருங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் தெனாலியின் பட்டியலிலிருந்து விலகி இருங்கள். இது உங்கள் கதை சொல்லி உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். அடுத்த கதையில் சந்திப்போம்.